கீதா காலங்காத்தாலே ஒரு காபி போட்டு குடிக்கிறதுக்குள்ள என்ன அசதியா இருக்கு. இனி கொஞ்ச நேரத்துல இவ ரெண்டு பேரும் எழும்பி எதையாவது திங்கதான்னு கேட்பாவல, என்னத்த குடுக்க? நேத்து ராணியக்கா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் கிடக்கு. யார் வீட்லயாவது 2 இட்லி தோசை ஆட்டையை போட்டோம்னா காலையில சாப்பாடு அப்படியே முடிச்சிடலாம். உமா கிட்ட போய் வாங்கிட்டு வந்துருவோம். எப்படி மாமியாரி அங்கதான் இருக்கா, உமா ஏதாவது செஞ்சுதான் வச்சிருப்பா. காலங்காத்தால இட்லி தோசை பிச்சை எடுக்க வந்துட்டோம்னு தெரிஞ்சுன்னா அந்தால வரட்டி விட்டுருவாளே. இவட்ட வேற மாதிரி தான் பேசணும். மூஞ்சி சோகமா வச்சுக்கிடுவோம். உமா உமா வாங்கிட்ட கத்தாம வாட்டி. ஏன்கா மாமியாரி கேட்டுச்சுன்னா பாரு, அது வேற பஞ்சாயத்தா போயிரும். ஏன்கா ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா உமா, இந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்கு தெரியுமா? உனக்கு தெரியாம என்னக்கா சொல்றிய? ஆமா, திடீர்னு மாமியாரி எதுக்கு மும்பைல இருந்து வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுக்கா, நானும் அதுதான மண்டை போட்டு பிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு கிளம்புவோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாத்துக்கங்க. அது இப்போதைக்கு கிளம்பாது. என்னக்கா சொல்றிய? கத்தாதடி, கேட்ற போது. சரிக்கா சொல்லுங்க. நேத்து கிளவி என் வீட்டுக்கு வந்துச்சு பாத்துக்க. சாயந்தரம் கிளவி மட்டும் இல்ல, உன் வீட்டுக்காரன் ராஜேஷ் வந்திருந்தான். இந்த மனுஷன் அங்கதான் வந்தாரா நேத்து? ஆமா உமா, வந்துட்டு என் புருஷன் உன் புருஷன் கிளவி 3 பேரும் சேர்ந்து மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாவ. நான் இருக்கேன்னு தெரிஞ்சு காபி போட போனே நீ உள்ள அனுப்பிட்டு என்ன பேசினவ தெரியுமா? என்னக்கா பேசினவ? கடைசி குழந்தை இருக்கான்ல, அதான் சுரேஷ். ஆமா, அவன் மும்பைல தான் வேலை பார்க்கறான். ஆமாட்டி, அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கதான் கிளவி இங்க வந்திருக்கு. நல்ல பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கு. சரியா அமக்கிடிக்காத கிளவி. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கே, யாட்ட ஒரு வார்த்தை சொல்லல. யாட்ட மட்டும் சொல்லையா செஞ்சா? நான் ஏதோ காபி போடும்போது அரைகுறையா காதுல விழுந்துச்சு, அதை கேட்டுட்டு வந்து உன்கிட்ட சொல்லியேன். ஏன் நல்ல மனசு. இந்த கிளவி பார்த்துட்டு யாராவது தான் பொண்ணு கொடுப்பாவளா இந்த வீட்டுக்கு? ஆமாக்கா, என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த கிளவி என்னைக்கு திருப்பி மும்பைக்கு போவ? பொண்ணு வேற சீக்கிரம் அமைஞ்சு தொலைணும். அது கஷ்டம். இந்த வீட்டுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஏதோ தெரியாம ஏமாந்து போய் அந்த கண்ணாடிக்காரனை பார்த்து நான் அந்த வீட்டுக்கு வாக்குப்பட்டு தொலைச்சிட்டேன். நீ உள்ளூர்காரியா இருந்து எப்படிதான் அந்த வீட்டுல இருந்து மாட்டினியா? அது எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. இந்த காலத்து பிள்ளைகள் யாராவது இந்த வீட்டுக்கு வாக்குப்பட்டு வருமா? இந்த கிளவி மூஞ்சி பார்த்தா தண்ணி கிடைக்காது தவச்ச வாய்க்கு. ஆமாக்கா. சரி பாவம், நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாம தனியா எங்க கிடப்பியே அப்படின்னு காலங்காத்தாலே உன்னை எழுப்பி சொல்ல வந்தேன் பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீங்க சொல்லனா கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது பாத்துக்கங்க. இதுல என்ன இருக்குமா? சரி நான் வாரேன். சரிக்கா. போறேன் உடனே சரின்டாலே. என்ன செய்ய இப்போ? என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்ல உமா, இப்போ வீட்டுக்கு போனோனே என் மவ பசிக்குதும்பா, எதையாவது கேப்பா பாத்துக்க. அதான் என்ன போய் சமையல் பண்ணனு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா உமா, நீ காலையில சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கா? இட்லி தாக்கா அவிச்சேன். அப்படியா? ஒரு 2 இட்லி தானே தாவுமா, என் மவட்ட கொண்டு போய் குடுக்கேன். பாவம் சின்ன பிள்ளை பாத்தியா, நான் இனி போய் பண்ணி எடுத்து கொடுக்க நேராகும். சரிக்கா, அந்த கொண்டாரி. உமா என்னக்கா? 2 நொண்ணு வெறும் 2 இட்லி எடுத்து வந்தாத உமா, ஒரு 4-5 சேர்த்து எடுத்துட்டு வா. உனக்காண்டி காலையில வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வந்தேன் உமா, எல்லாம் ஓட்ட சொல்லணும்ட்டு. இப்படி பண்ணலாமா? சரி எடுத்து வரேன். அப்பாடா, எப்படியோ காலையில சாப்பாட்டு தியாத்தியாச்சு. நேத்து போட்ட போடல இன்னைக்கு எப்படி இட்லி ரெடியா இருக்கு பாரு. ஆமாமா, உமாக்கு நீங்க தான் சரி. உமா நான் போயிட்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வரேன். என்ன உமா? என் கூட கொஞ்சம் டவுன் வரையும் வாங்கட்டா, என் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணனும். ஏன்ட்ட நேரம் இல்ல உமா, நானே லேட் ஆயிட்டுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு. அரை மணி நேரத்துல வேலை முடிஞ்சிரதா? என்னால 10 நிமிஷம் கூட நிக்க முடியாதுங்க. நீ அரை மணி நேரம் கேக்கா? நீ படிச்ச பிள்ளை தானே, உனக்கு தனியா போய் இதெல்லாம் பண்ண தெரியாதா? எப்பவும் நானே வரணுமா கூட? இல்லத்தா, நீங்க இருந்தீங்கன்னா என்னால இன்னைக்கு முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு கிளம்பணும். ஏம்டி, என் பையன் வந்தாதான் வேலை நடக்குமோ? மத்த நேரம் தனியா ஊர் சுத்த தெரியுது, இது மட்டும் போய் தனியா பண்ண தெரியாத உனக்கு? பாவமே, வேலைக்கு கிளம்புன நேரத்துல இப்படியே தொலை பண்ணுவா. அறிவு இருந்தா தானே. அம்மா நான் போயிட்டாரு. ஐயா இப்படி கோவத்துல போவாதியா? கீதா ராஜு எப்படி இருக்கு கீதா? என்ன ராஜு, நீ உன் பக்கத்து வீட்ல தானே இருக்கேனா? டெய்லி நீ பார்க்க தான் செய்றா, அப்புறம் என்ன? டெய்லி பார்த்தாலும் நீ எனக்கு புதுசா தான் தெரியற. அதான் டெய்லி நீ எப்படி இருக்கான்னு கேட்கணும்னு தோணுது கீதா. ராஜு ஆமா, இந்த வெயில்ல எங்க போய் அலைஞ்சிட்டு வரா நீ? அட பாவி மனுஷா, நேராவதுன்னு என்னை திட்டிட்டு இங்க இவகிட்ட நின்னு பல்லிலிச்சு நிக்க. ஆதார் கார்டு அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு ராஜு, அதுக்கு தான் அலைஞ்சிட்டு கிடக்கேன். ஆனா வேலை தான் முடிய மாட்டேங்கி. எதுனாலும் நீ ஏன்ட்ட சொல்ல வேண்டியதானே, நான் எதுக்கு இருக்கேன்? அட பாவி மனுஷா, பொண்டாட்டி வேலைனா கசக்குது, அதுவே கீதாக்குனா இனிக்குதோ? ஐயோ ராஜு, நீனே பிசினஸ் மேன், போட்டு போய் நான் எப்படி இந்த வேலையெல்லாம் வாங்குறது? கீதா
திரும்ப திரும்ப சொல்றேன், மத்தவங்களுக்கு தானே பிசினஸ் மேன், ஆனா உனக்கு நான் எப்பவுமே உன் ராஜு தான். ராஜு பின்ன என்ன கீதா, இந்த ஊர்லயே நீ தான் ஸ்டைலிஷான பிள்ளை, நீ தான் அழகான படிச்ச பிள்ளை. உன் கலர்ல இந்த ஊர்ல யாராச்சும் இருக்காவளா? நீ இப்படி வெயில்ல அலைஞ்சு கருத்து பண்ணா என்ன ஆவறது? ஐயோ போ ராஜு, எனக்கு வெக்கமா வருது. கீதா ராஜு கீதா அம்மா. ஏ உமா, என்னடி செஞ்சிருக்க நீ? ஐயா ராஜேஷ், ராஜு. ஐயோ இந்த மாமியா கிழவி இருக்கிறது மறந்துட்டு எப்பவும் போல எட்டிட்டு மிதிச்சிட்டோமே. மாமியா கிழவி மட்டும் கோவப்படுத்தி நான் சட்னி ஆக்கிருமே. இதையாவது சொல்லி தப்பிக்கணும். அப்பியா பாத்து. ஏ உமா, நீ என்ன பொண்ணா பியாயா? நான் இருக்கும்போதே என் மகன் அப்படி மரியாதை இல்லாம பறந்து வந்து மிதிக்கா. நான் இல்லாத போது நீ என்ன நிலம் பண்ணுவா? வாயை மூட சொல்லிட்டேன். உமா, என்ன உமா இது? நீ இப்படி பண்ணிட்டா? ராஜேஷ் எவ்வளவு நல்ல பையன். இந்த ஊர்ல ராஜேஷ் மாதிரி பையன் கிடைக்கணும்னு எல்லாரும் தவ இருந்தாவ. ஆனா நீ எப்படி பிஹேவ் பண்றா? அத்தா அத்தானா மிதிக்கும் போது அவ்வளவு ஞாபகம் இல்லையோ? இதை நான் சொல்றதை கேளுங்க. என்னது கேட்கணும்? இனி நீ தேவையில்ல, நீ சொல்றது தேவையில்ல. கிளம்பிக்கிறது. எந்த முடிவுனாலும் நான் சொல்றதை கேட்டுட்டே இருங்க. என்ன உமா சொல்லணும் சொல்லு. அத்தா அவசர அவசரமா ஆபீஸ் போறேன்னு கிளம்பி வந்தாவல. அட எனக்கு தெரியுமே. அதான் அப்ப வந்து இங்க கீதாட்ட பேசிட்டு நின்னாரா? நான் மொட்டை மாடியில இருந்து பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு மிதிச்சிருவியா? ஐயோ இல்லத்தே, நான் பாக்கும்போது அத்தா முதுகுல ஒரு கம்பளி பூத்துதே. அந்த கம்பளி பூத்து மட்டும் அத்தான கடிச்சிருந்துச்சுனா ஐயோ என்ன ஆகுது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் நான் அங்க இருந்து தாவி வந்து அந்த கம்பளி பூச்சை நசுக்கிட்டேன். ஒரு கம்பளி பூச்சி கண்டி அங்க இருந்து குதிச்சானி. அது உனக்கு வேணா வெறும் கம்பளி பூச்சா இருக்கலாம். ஆனா எனக்கு என் அத்தா குழந்தை மாதிரி. அவங்கள மட்டும் கம்பளி பூச்சி கடிச்சிச்சுனா என்னாலே தாங்க முடியாது. என் அத்தானாலையும் தாங்க முடியாது. அதனால தான் என் உயிருக்கு என்னாலும் பரவாயில்லன்ட்டு மாடியில இருந்து குதிச்சிட்டேன். நான் நினைச்சபடியே அந்த கம்பளி பூச்சை நசுக்கிட்டேன். உமா, உனக்கு என் பையன் மேல இவ்ளோ பாசமா? ஆமாத்தே, உங்க பையனுக்காண்டி நான் உயிரை கூடு கொடுப்பேன். சரி, நடந்தது நடந்துட்டு விடு. ராஜேஷ்க்கு தான் ஒண்ணும் ஆவல இல்ல. அழாத, வா வீட்டுக்கு போவோம். ஐயா ராஜேஷ், நீனா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் போல கடைக்கு போ. சரிம்மா. உமா அழாத உமா, வா வீட்டுக்கு போவோம். சரி அத்தை. ராஜு நல்ல ரெஸ்ட் எடு ராஜு. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் சரியா? சரி கீதா. ச்சே, ரொம்ப நாள் கழிச்சு கீதாட்ட நல்ல பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. ஆனா அது இப்படி ஆயி போச்சே. கீதா முன்னாடி இவ்வளவு பெரிய அவமானம் ஆயி போச்சே. இனிமே நான் கீதா மூஞ்சில எப்படி முடிப்பேன்? குறுக்கெலும்பு வேற வலிச்சு தொலையுது. எப்பா எங்க போனா இவ? என்ன இது சோனியா மாதிரி இருக்கு? சோனி, நீ திவ்யா வந்துட்டியா? வா, உனக்காண்டி தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனி, நீ இப்படி இங்க வந்தா? அதுவும் தனியா? நான் யார்கிட்டயும் சொல்லல. வீட்ல யாருக்கும் தெரியாம தான் வந்தேன். யா இப்படி பண்றா சோனி? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? உங்க அப்பா வெளிய விட மாட்டான்னு தானே நான் தெரியாம வந்தேன். ஐயோ, உங்க அப்பாக்கு தெரிஞ்சுனா என்னையும் சேத்துல திட்டுவாவே. நீ கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். எங்க அப்பா அரசியல்வாதினா அவிய பாதுகாப்போட அலையிட்டு நான் எதுக்கு பாதுகாப்போட அலையணும்? என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா? வா, அது சரிதான் சோனியானா. ஆனாலும் ஒண்ணும் கிடையாது. நீ இப்படி பியாய் மாதிரியா மூஞ்சி வச்சிருக்கா? நல்ல சிரி கொஞ்சம் பாக்க ஆவல. நீ பியாய் மாதிரி இருக்கோ? ஆமா, இப்ப சிரிச்சாதான் நல்லா இருக்கு. வா போவோம். சரி திவ்யா, ஹெல்மெட் போட்டுக்க. சரி. சே, கல்யாணம் சொல்லி ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறாவளோ? நெய்னு கடைசியில ஊருக்கே வர வச்சுட்டாவ. எப்படியாவது இந்த கல்யாணம் பண்ணாம தப்பிச்சு ஓடிடணும். ஐயோ,